அவனோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட ரொம்ப நிறைய புல்லியிங் ஃபேஸ் பண்றாரு. டே பை டே டார்ச்சரை தாங்க முடியாம ஒரு நாள் டீனை அப்போஸ் பண்ணி இனிமே எங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா இது அவங்க கோவத்துல மாட்டுது. ஒரு புள்ளி அவனை அடிக்கிறான். ஒரு ஃபைட் நடக்கிற டைம்ல ஒருத்தன் டீச்சர் வரப்போறாருன்னு சொல்றான். ஆனா டீச்சர் வந்தபோது சிச்சுவேஷன் புரியாம காமா எவ்ரிஒன் டேக் யோர் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. கிளாஸ் நடக்கும்போது அவங்க டீன் பேக்ல ஒரு ஸ்டிக்கி நோட் போட்டிருக்காங்க. ஐ டோன்ட் ஹாவ் அ மாம். இத பார்த்த டீன் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறான். மனசாலும் பிசிக்கலியும் வீக்கா ஃபீல் பண்றாரு. பிரேக் டைம்ல வேற ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் ரூம்க்கு வரான். அவன் நோட்ட பார்த்து டீனை பத்தி கஷ்டப்படுறான். கூட இருந்த புள்ளிய கன்ஃபரண்ட் பண்றான். ஃபைட் கூட நடக்குது. இது டீனுக்கு ஷாக்கா இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவனுக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிக்குது. அவன் டிசைட் பண்றான், நான் ஸ்ட்ராங்கா ஆகணும்னு. சைதாமா மாதிரி டெய்லி ஹெவி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறான். மந்த்ஸ் பாஸ் ஆகுது. ரிசல்ட் விசிபிள் ஆகுது. அப்போ ஒரு மீட்டிங் நடக்குது. ஸ்கூல்ல ஒரு ப்ராப்ளம். நிறைய அன்கண்ட்ரோல் டிலிங்க்வன்ஸ் இருக்காங்க. ஒரு உமன் ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. லெட்ஸ் யூஸ் அ ஸ்ட்ராங்கர் டிலிங்க்வென்ட் டு கண்ட்ரோல் அதர்ஸ். இனிஷியலா எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா சேர்மன் சீரியஸா கேட்கிறாரு, யாரு கேப்பபிள் இருக்காங்க? கட் டு ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர். பார்ட் டைம் ஒர்க்கரோட ஸ்டூடெண்ட்ட மடிச்சு இருக்கிறான். அவன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். சேம் டைம்ல ஒரு குரூப் ஆஃப் புல்லிஸ் ஒரு பசங்க கிட்ட கேஷ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க லீடர் சிகரெட் வாங்க சொல்றான். 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டோருக்கு போறாங்க. பார்ட் டைமர் பார்த்து தெரியுது, இவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு. அவன் ஐடி கேக்குறான். பட் பசங்க ஆட்டிடியூட் காட்டுறாங்க. அவங்க பார்ட் டைமரை வெளிய கூப்பிடுறாங்க. ஆனா அதுதான் அவங்க மிஸ்டேக். பார்ட் டைமர் காமா சொல்றாரு, 3 செகண்ட்ஸ் இருக்கு, விடுங்க. அடுத்த செகண்ட்ல ஒரு பசங்க ஸ்லாப் ட்ரை பண்றான். ஸ்கிரீன் பிளாக் அவுட். நெக்ஸ்ட் சீன்ல பசங்க கிரவுண்ட்ல இருக்கிறான். அவன் கேர்ளோட வெளிய போயிறான். மார்பு ஃபுல் பெயின். இந்த பார்ட் டைமர் வேற லெவல். வேற ஒரு பிக் புள்ளி வரான். அவன் ஸ்லாப் ட்ரை பண்றான். பட் பார்ட் டைமர் அவன் ஃபேஸ ஸ்லாப் பண்றான். பசங்க ஃபுல்லா அட்டாக் பண்றாங்க. ஆனா அவன் சிங்கிளா எல்லாரையும் நாக் அவுட் பண்ணிடுறான். புல்லியிங் லீடர் ஷாக் ஆயிடுறான். ஆர் யூ டைகன்? எஸ், அவன்தான் லெஜெண்டரி டைகன். பாஸ்ட்ல எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்த பவர்ஃபுல் டிலிங்க்வென்ட். அவன் திரும்பி வந்துட்டாங்க. எல்லாரும் அவன்கிட்ட அப்போலஜைஸ் பண்றாங்க. டைகன் லாஸ்ட்ல ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. அப்புறம் ஒரு வுமன் டைகன் கிட்ட வராங்க. எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன்ல ஒரு ஆஃபர். ஸ்கூலுக்கு போயிட்டு இல்ல கண்ட்ரோல் பண்ண சொல்றாங்க. அவங்க அவன பாஸ் மிஸ்டேக்க மாட்டிக்க சான்ஸ் கொடுக்கறாங்க. டேஸ் லேட்டர் டைகன் ஸ்கூலுக்கு போறாரு. கிளாஸ் ஃபுல்லா ஷாக். அவன் அப்பியரன்ஸ் சூப்பர் கான்ஃபிடென்ட். ஆனா கிளாஸ்ல இருந்த புள்ளி பாங் ஹோஜாங் அவனை டார்கெட் பண்ண பிளான் பண்றான். டைகன் கிம் மினூன்னு ஒரு காம் ஸ்டூடெண்ட் கிட்ட க்ளோஸ் ஆகுறான். ஆனா ஹோஜாங் அவன் மேல ஹேண்ட் வச்சிடுறான். மினுவ பிரெட் ஷட்டில் மாதிரி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். டைகன் ஷாக் ஆகுறான். ஆனா ரூல்ஸ் ஞாபகம் வருது. ஹோஜாங் டைகன் கிட்ட ஃபுட் வாங்க சொல்றான். ஆனா டைகன் காமா மணி குடுங்கன்னு சொல்றான். அப்போ ஹோஜாங் அவ ஹெட்ட பிடிச்சு இன்சல்ட் பண்றான். டைகன் ஒரு டீப் சை கொடுத்து ஒரு டெட்லி பாடி ப்ளோ அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா ஒரு பஞ்ச். கிளாஸ் ஃபுல்லா ஷாக். ரூல்ஸ மறக்காம மை ஃபிஸ்ட் இஸ் த லான டிசைட் பண்ணி ஸ்கூல் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஜாங்மின் கூட அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் ஃபெயில். ஃபைனலி ஒரு நியூ புள்ளி, ரியல் கிளாஸ் லீடர் மான்ஹோ வரான். அவன் சொல்றாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட். ஆனா டைகன் கிக் பாக்ஸிங் ஸ்டான்ஸ் நோட்டீஸ் பண்ணிடுறான். இப்போ சீன் வேற லெவல் ஆகும் போல. சிமில்டேனியஸா டீகனோட சைட்டை பிளாக் பண்றான். டீகன் இமீடியட்டா நோட்டீஸ் பண்றான். மான்ஹோ ஒரு கிரெனேட் அட்டாக் பிளான் பண்ற மாதிரி. ஆனா அது ஃபேக். அந்த மொமெண்ட்ல டீகன் பஞ்ச் அடிச்சிடுறான். டீகன் உடனே மான்ஹோவோட காலை கிக் பண்றான். அவனோட காலர் ஹோல்ட் பண்ணிட்டு அவனை வால்க்கு த்ரோ பண்றான். மான்ஹோ சொன்னான், இப்போதான் விரியம் ஃபைட் ஸ்டார்ட் பண்றேன்னு. மான்ஹோ ஒரு பேக் டீகன் மேல த்ரோ பண்றான் டிஸ்ட்ராக்ஷனுக்கு. அதுக்குள்ள பஞ்சஸ் அடிக்கிறான். அப்புறம் மான்ஹோ ஒருத்தர்கிட்ட ஃபைட்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்கன்னு கத்துறான். ஆனா அந்த பர்சன் ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாஸ்மேட் தான். அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி மான்ஹோ டீகனை ஹிட் பண்றான். ஆனா டீகன் அவனை கை பிடிச்சு ஸ்டாப் பண்றான். மான்ஹோ ட்ரைஸ் டு போக் டீகனோட ஐ. பட் டீகன் பவர்ஃபுல்லா பஞ்ச் போட்டு அவனை அன்கான்ஷியஸா ஆக்கிடுறான். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் புல்லீஸ் ஷாக் ஆகிடுறாங்க. டீகன் சொல்றான், 2 பேர் மான்ஹோவா இன்ஃபர்மரிக்கு கொண்டு போ. அவங்க உடனே ஒபே பண்றாங்க. பிகாஸ் தே நோ தே ஆர் ஸ்க்ரூட் நவ். இன்னும் ஒரு பக்கம் அந்த ஏர்லியர் இருந்த உமன் இன்டென்ஷனலா ஃபேக்கல்டி மீட்டிங்க நிறைய நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க சோ தட் டீகனுக்கு டைம் கிடைக்கும்னு. ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் அந்த உமனை ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஷீ இஸ் த பிளானிங் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஆஃப் த ஃபவுண்டேஷன். அவளுக்கு ஷாக்கா இருக்கு.
இந்த மேடம் ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னு. கிளாஸ் ரூமுக்கு பேக் வந்த டீகன் 3 புல்லிஸ ஸ்கோல்ட் பண்றான். அவன் சொல்றான், யாராச்சும் இனிமே புல்லிங் பண்ணினா எனக்கு சொல்லுங்க. நான் அந்த புல்லிஸ வேற கிளாஸ் ரூம்ல ரீஅசெம்பிள் பண்ணிடுறேன். அந்த டீகனோட ஃபைட் பத்தி வேற புல்லிஸ் குரூப் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அவங்க லீடர் சாங்கோ சொல்றான், நான் போய் பாக்குறேன்னு. ஆனா அதுக்குள்ள அவன் பஞ்சிங் பேக்க சர்ச் பண்றான். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வரான். சாங்கோ அவனுக்கு ஒரு பாடி ப்ளோ குடுக்கறான். அவன் டீம்மேட்ஸ் கிட்ட சொல்றான், சாண்ட் பேக்ஸ் கொண்டு வாங்க, வார்ம் அப் பண்ண போறேன்னு. இங்க டீகன் ஹாப்பியா இருக்கான். இப்போதான் காமா படிக்க முடியுது. குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு டிசைட் பண்றான். அவனோட எம்பரசிங் பாஸ்ட க்ளீன் பண்றதுக்காக இது ஒரு சான்ஸா எடுத்துக்கிறான். இப்போ எல்லாரும் டீகனை பயந்து தான் நடக்கறாங்க. 3 புல்லிஸ் மேன்ஹோ கிட்ட கேக்குறாங்க, வெளியில ஃபைட் நடந்தா நீ வின் பண்ணுவான்னு. அப்போ ஜிரி ஒரு ஃபீமேல் புல்லி சொல்றாங்க, நீங்க ரொம்ப பத்தட்டிக்டான்னு. அவங்க டீகன் கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, செடியூஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா டீகன் ஃபுல்லா பிளாக் போர்ட்ல இருக்கிற நோட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றான். அவங்கள பார்த்து என்ன ப்ராப்ளம்னு காமா கேட்கிறான். அப்போ ஜிரி கிவ் அப் பண்ணிட்டு, போய் படிங்கடா, ரிவெஞ்செல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மேன்ஹோ கவலைப்படுறான். கிளாஸ் 2, கிளாஸ் 3 லீடர்ஸ் டீகனோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண வரப்போறாங்கன்னு அவனுக்கு தெரியுது. டீகன் டிஃபீட் ஆனா நாங்க அவங்களுக்கு கீழே போறோம்னு மனசுக்குள்ள பயப்படுறான். அப்போதான் கிளாஸ் 2 லீடர் யாங் ஜூன் வந்து மேன்ஹோவா இன்சல்ட் பண்றான். மேன்ஹோக்கும் மேங்ஜாங்க்கும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகுது. டீகன் சொல்றான், நான் படிக்க முடியல, டூ லவுட்டா. உடனே மேன்ஹோ டீசென்ட்டா சீட்டுக்கு போயிடுறாங்க. மேங்ஜாங் டீகனை நோட்டீஸ் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா டீகன் அவன் ஃபிங்கர்ஸ ரொம்ப டைட்டா புடிச்சு ட்விஸ்ட் பண்றான். மேங்ஜாங் பெயின்ல அழற மாதிரி இருக்கிறான். டீகன் காமா சொல்றான், நோட்ஸ் எழுதி முடிச்ச அப்புறம் வான்னு. மேங்ஜாங் பிரிட்டெண்ட் பண்றான், போயிடுறேன்னு. ஆனா அவ்வளவுத்துல ஒரு பஞ்ச் த்ரோ பண்றான் டீகன் மேல. டீகன் குயிக்கா மேங்ஜாங்கோட கைப்பிடிச்சு அவனை ஒரு ஸ்லாப்ல தள்ளி விடுறான். அப்புறம் டீகன் ஒருத்தரை பத்தி சொன்ன மாதிரி எல்லாரும் பாடம் கத்துக்கிட்டு இருக்கணும்னு த்ரெட் பண்றான். இது கிளாஸ் 2 ப்ராப்ளமா குயிக்கா செட்டில் பண்ணிட்டான்னு டீகன் சந்தோஷமா இருக்கான். வேற புல்லி ஷாக்கா இருக்கிறாங்க. அவங்க டிசைட் பண்றாங்க, இனிமே ரிவெஞ்ச் வேண்டாந்தான்னு. அப்போதான் கிளாஸ் 3யோட பாடி ஆஃபீஸர் அண்ட் அவங்க குரூப் வந்து டீகனை சரவுண்ட் பண்றாங்க. டீகன் திங்க் பண்றான், நெக்ஸ்ட் டைம் தான் நோட்ஸ் எழுதுவேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கலாம். அண்ட் நான் மார்னிங் அனிமே போட்டுட்டு ஈவினிங் மாங்கா போடலாம்ல இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்கல்ல கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.